ரசிக்குது ஐயா. ஐயா ஏய் நாகத்தம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கண்டிப்பா நிச்சயமா உன் இன்டர்வியூ நீ செலக்ட் ஆயிடுவ. அம்மனை கண்ணை மூடி கும்பிட்டு வா, நிச்சயமா நல்லது நடக்கும். நல்லபடியா வேலை எனக்கு சொல்லிட்டேன்மா. வேடா கோயிலை சுத்திட்டு வந்துடலாம். மச்சான் இதான் மச்சான், சாமிக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு வந்தாண்டா. அந்த 100 ரூபாவை அதை உட்காந்து ஒரு கால் இல்லாதவர் அவருக்கு போட்டுனா 2 வேளை சாப்பிடுவாப்புல. எந்த சாமியும் வந்து எனக்கு துட்டு போட்டதான் உனக்கு நல்லது செய்வோன்னு எந்த சாமியும் சொல்லலை. நம்மளாதான் கொண்டு போய் சாமிக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா நிச்சயமா அந்த அம்மனுடைய அருளால உனக்கு நல்லதே நடக்கும். இந்த 100 ரூபாவை இவர்கிட்ட கொடுத்தினா 2 வேளை சாப்பிடுவாப்புல. புரியுதா? இவருக்கு போடு. அம்மா தாயே, அவங்க எதை நினைச்சு வந்தாங்களோ கூடவே பக்க பலமா இருந்து நிறைவேற்றி கொடுமா. என் ஒரு நாள் பசி ஆத்திருக்காங்கம்மா. உட்காரா, பசிக்குது. இதா கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. ஹலோ சொல்லுங்க சார். அப்படியா சார்? சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சார். சரிங்க சார். அச்சா நீ சொன்னமே வேலை வச்சிச்சுடா. சத்தி உள்ள நாகத்தம்மா தான்டா. நாகத்தம்மா சக்தி உள்ளவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ செய்ய தெரியுமா தர்மம், அதுதான் அந்த அம்மா கூட இருந்து உனக்கு அருள் காமிச்சுக்கிறாங்க. எப்பவுமே நம்ம செய்யற தர்மம் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. போலாமா?